கமலுக்கு போட்டியாக பார்த்திபன் வராரு, இந்தியனுக்கு போட்டியாக டீம்ஸ் வருது, இப்படி தான் தலைப்பே வைக்கிறாங்க. ஸோ இது ஒரு வகையில் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? இன்னும் கொஞ்சம் அதிக ப்ரொமோஷன் கிடைக்குது. ஆமாங்க, அது மாதிரி ஒரு கிரிமினல் ஐடியா தான் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப மரியாதையாக யோசிச்சாலாம் கிடையாது. இது ஒரு கிரிமினாலிட்டின்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இந்த கம்நாட்டி இப்படி தான் ஒரு கிரிமினாலிட்டி பண்ணுறான்ற மாதிரி. இதில் ஒன்றும் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவங்க படம் வரும்போதே நம்ம படத்தை பற்றியும் பேரலாக வரத்துக்கு நான் 19th ரிலீஸ் பண்ண என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் எனக்கும் பெரிய பிரச்சனை வந்து இதுதான். அவர் சொல்கிறாரு, சார் நீங்கள் 19th வந்தால் நீங்கள் தான் சார் கிங்கு, நீங்கள் தான் சார் அங்கே வந்து ஹீரோ, அது ஏன் நீங்கள் இதோட ஒட்டி, அவங்க சொல்கிற வந்து இதையே ஒட்டிக்கிட்டு வரீங்க, நீங்கள் செகண்டரி ஆகிடுறீங்கல்ல. நான் சொன்னேன், கமல் சாருக்கு அப்புறமேல நான் செகண்டரிங்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய வருத்தம் இல்லையே. நான் வந்து இன்றைக்கி வந்து யாரோ ஒரு ஹீரோ, இன்றைக்கி வந்து யாரோ ஒரு டைரக்டர், அவருக்கும் கீழே நான் செகண்டரியாக இருக்கேன்ற மாதிரி நான் நினைக்கல. அப்போ கூட அந்த படத்தை போட்டியாக பார்ப்பேனே தவிர இதில் ஏதோ நம்மளுடைய வீக்னஸ் மாதிரியோ இல்லாட்டி அதெல்லாம் நினைக்க மாட்டேன், நான் நினைக்க மாட்டேன். அதனால் கமல் சாருக்கு அடுத்த லெவலில் தம்பி ராமையெல்லாம் எனக்கு கருப்பு கமலாசன் தான் கூப்பிடுவார்.